Hi students, இந்த வீடியோவில் நாம் IoT that is Internet of Things பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் IoT அப்படின்ற கான்செப்டை நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஆஃப் பீப்புள்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்டர்நெட் ஆஃப் பீப்புள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஐஓடின்றது என்னன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் அப்படின்றது என்ன சொல்கிறோன்னா, பீப்புள் எல்லாருமே இன்டர்நெட் மூலமாக கனெக்ட் ஆகிறது. எதுக்காக? இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக, இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் வந்து யூஎஸில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி நீங்கள் அவங்கள கம்யூனிகேட் பண்ணுவீங்க? வித் தி ஹெல்ப் ஆஃப் தி டிவைஸ். ஸோ அந்த டிவைஸ் தான் என்ன? ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நீங்கள் அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்துட்டு அவங்க கூட டைரெக்டாகவே கால் பண்ணி பேசினாலும் சரி. இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் எதன் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கீங்க? ஒரு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மூலமாக தான் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பேசிக்கிற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணுங்களேன். 2 டிவைசஸ் வந்துட்டு அதுவே பேசிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அங்கே ஒரு சென்சார் பொருத்தி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சென்சார் மூலமாக நீங்கள் வந்தது சென்ஸ் ஆகிடும். சென்ஸ் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வீட்டு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆன் ஆகிடுது. இந்த லைட் ஆன் ஆகி உங்கள் வீட்டு காஃபி மிஷினை வந்துட்டு அலர்ட் பண்ணிடுது. அதனால் உங்கள் காஃபி மிஷின் வந்து காஃபி போட ஆரம்பிச்சிருச்சு. ஒன்ஸ் காஃபி ரெடி ஆனவுடனே நீங்கள் அதை குடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ இந்த ஃபுல் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறதுலேருந்து நீங்கள் காஃபி ஃபைனலாக குடிக்கிற வரைக்கும் எந்த இடத்துலையும் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் இல்லவே இல்லை. நம்ம மேனுவலாக எந்த ஆப்ரேஷனுமே பண்ணலை. ஸோ சென்சார் மூலமாக என்ன ஆகுது? உங்களுடைய டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆன உடனே அது வந்து லைட்டுக்கு அலர்ட் கொடுத்துருது. ஸோ லைட்ஸ் எல்லாமே ஆன் ஆகிடுது. அட் தி சேம் டைம் என்ன ஆகுது? உங்கள் காஃபி மிஷினை அலர்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கலாமே. ஸோ அப்போ உங்கள் காஃபி மிஷினை அலர்ட் பண்ணிவிடுது. அதுக்கப்புறம் காஃபி ரெடி ஆனவுடனே நீங்கள் குடிச்சிடுறீங்க. ஸோ இதை தான் ஒரு ஐஓடியோட சிம்பிள் எக்ஸாம்பிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டிவைசஸ் எல்லாம் பேசிக்கும் அப்படின்றது. இப்படி தான் அது பேசிக்கும், இப்படி தான் அது கம்யூனிகேட் பண்ணிக்கும் by means of sensors and technology with the help of internet. இப்போ நாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். So the Internet of Things, that is IoT, primarily refers to any device, appliance, instrument or machine that can connect to the internet. இப்போ நம்ம இன்டர்நெட் ஆஃப் பீப்புள் பார்த்தோம் இல்லையா, அதில் பீப்புள் எல்லாமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொன்னோம். இப்போது அந்த பீப்புள் எல்லாத்தையும் தூக்கிட்டு டிவைசஸை நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, யூ ஜஸ்ட் இமேஜின் தி டிவைசஸ். ஸோ இந்த டிவைசஸ் எல்லாமே இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சிம்பிளாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் திங்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த திங்ஸ் அப்படின்றத நம்ம ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஸ்மார்ட் டிவைசஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐஓடி டிவைசஸ் அப்படின்னும் சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த திங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட். அந்த நார்மல் ஆப்ஜெக்டில் ஒரு சென்சாரை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். த நார்மல் ஆப்ஜெக்ட் இஸ் கம்பைன்ட் வித் தி சென்சார். ஸோ அந்த சென்சார் மூலமாக இட் கேன் கம்யூனிகேட் அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்மார்ட் டிவைசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ என்னாச்சு? ஒரு நார்மல் ஆப்ஜெக்டோட சென்சார் கம்பைன் ஆன உடனே அது வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு, ஸ்மார்ட் டிவைசஸாக மாறிடுச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன், ஸ்மார்ட் வாட்சஸ் அப்படிலாம் கேள்விப்படுறோம் இல்லையா. அந்த ஸ்மார்ட் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் எதை குறிக்குது அப்படின்னா, தே ஆல் ஆர் தி ஐஓடி டிவைசஸ் அப்படின்னு குறிக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா இன்டெலிஜென்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்படி ஹை இன்டெலிஜென்ஸோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட்
ஆப்ஜெக்ட் ஆனது என்ன பண்ணோம் அப்படின்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும், டேட்டாவை ரியல் டைமில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த பிக்சர் ஆனது மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆல் தி ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஐஓடி டிவைசஸ். இதில் என்ன இருக்கும், ஒரு கண்ட்ரோலர் ஆனது இருக்கும், அப்புறம் ஒரு ஆக்சுவேட்டர், அப்புறம் சென்சார், அதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய பவர் சப்ளை அண்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆனது இதில் மெயின்டைன் ஆகிருக்கும். இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது இது வந்து ஒரு ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன், ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஆனது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்குரிய பிக்சர் தான் அது. இதை நீங்கள் எது கூட வேணாலும் பொருத்தி பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூட, அட் தி சேம் டைம் ஸ்மார்ட் வாட்சஸ் கூட, நீங்கள் எது கூட வேணாலும் இதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஸ்மார்ட் வாட்சஸில் என்ன இருக்கும் ஆர் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கண்டைன் சென்சார்ஸ், சாஃப்ட்வேர் அண்ட் அதர் டெக்னாலஜிஸ் சொல்லும்போது ப்ளூடூத், ஜிக்பி, வைஃபை எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். யூஸ்டு டு லிங்க் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் டேட்டா பிட்வீன் தி சிஸ்டம் அண்ட் டிவைசஸ் ஓவர் தி இன்டர்நெட். ஸோ இப்போ நான் சொன்னதான், இன்டர்நெட் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸ்க்கும் இடையில கம்யூனிகேஷனை நாம் க்ரியேட் பண்ணிடலாம். அந்த ஒரு டிவைஸையும் இன்னொரு டிவைஸையும் எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு டிவைஸஸ்க்கும் நாம் ஐபி அட்ரஸை அசைன் பண்ணிவிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி அது கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடும். இப்போ நாம் ஐஓடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து ஐஓடி வந்துட்டு எல்லா டிவைஸும் கனெக்ட் ஆகிருக்கும் இன்டர்நெட் கூட அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அட் தி சேம் டைம் அந்த டிவைஸஸ்குள்ளேயும் ஒரு இன்டர் கனெக்ஷன் ஆனது இருக்கும் த்ரூ வேரியஸ் டெக்னாலஜி. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வைஃபை, ப்ளூடூத், செல்லுலார் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் ஆனது உங்கள் மைண்டில் வந்திருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாமே பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. அட் தி சேம் டைம் இந்த ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாமே ஃபைனலாக எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த இன்டர்நெட்டோட நமக்கு கனெக்ட் ஆகிருக்கு. இதனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே கம்யூனிகேஷன் ஆனதை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதாவது இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோட தே கேன் சென்ட் அண்ட் ரிசீவ் தி டேட்டா. இந்த டேட்டாவை சென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த டேட்டா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி யூஸ்டு டு ட்ராக் தி டிவைசஸ். அந்த டிவைசஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, எங்கே இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். தட் இஸ் மானிட்டர் பண்ண முடியும் அதோட பெர்ஃபார்மன்ஸை. அட் தி சேம் டைம் அதோட பிஹேவியரை நம்மளால் கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் ஆனது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் பேஸாக வச்சுட்டு இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஐஓடி வந்து என்ன பண்ணோம், இட் எனேபிள்ஸ் தி ஸ்மார்ட் டிவைசஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அதாவது ஸ்மார்ட் டிவைசஸோட கம்யூனிகேஷனை எனேபிள் பண்ணிடும். அட் தி சேம் டைம் வித் தி அதர் இன்டர்நெட் எனேபிள்டு டிவைசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ என்ன பண்ணுது, இந்த மாதிரி இன்டர் கனெக்டட் இன்டர்நெட் எனேபிள் டிவைசஸோடு சேர்ந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கே வந்து இது ஃபார்ம் பண்ணிடுது. அப்படி ஃபார்ம் பண்ணுறதன் மூலமாக இந்த டிவைசஸ்க்குள்ள டேட்டா எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸை வந்துட்டு இது பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட் தி சேம் டைம் அந்த டிவைசஸையும் இதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ நாம் ஐஓடி, தட் இஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது என்னன்றதை இப்போ கன்க்ளூட் பண்ணிடலாம். இட் இஸ் நத்திங் பட் அ கலெக்டிவ் நெட்வொர்க் ஆஃப் கனெக்டட் டிவைசஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாத்தையும் நாம் எல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா, இன்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகிருக்கும். அண்ட் தி டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் தி கம்யூனிகேஷன் பிட்வீன் தி டிவைசஸ். அதான் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிக்கும் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி டெக்னாலஜின்னு சொன்னோம். ஸோ ப்ளூடூத், வைஃபை, செல்லுலார் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம பார்த்தோம். அட் தி சேம் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு தி க்ளவுட். ஸோ க்ளவுட் கூடயும் கம்யூனிகேட் பண்ணும். ஓகே, ஆஸ் வெல் ஆஸ் பிட்வீன் தி டிவைசஸ் தெம்செல்ஸ். க்ளவுடு கூட கம்யூனிகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயே, அந்த டிவைசஸ்க்குள்ளேயே கம்யூனிகேஷனும் வந்துட்டு நடக்கும்.